மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை காணொளியின் வாயிலாக நேரலையாக பார்வையிடுகிறார்கள். பொதுமக்கள் கூடும் இடங்களில் குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், குடிநீர் ஏடிஎம் அப்படின்னா என்ன? இது தொடர்பான மேலதிக விவரங்கள். சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில், குறிப்பாக சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பாக 6,04,00,000 செலவில் குடிநீர் அந்த தானியங்கி இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கக்கூடிய தானியங்கி இயந்திரங்களை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்வானது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்திற்கு அருகாமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு இடங்களிலும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக மற்ற 49 இடங்களிலுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் மக்கள் தொகை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அந்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாலும் பொது இடங்களில் மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடற்கரை, பேருந்து நிலையம், பூங்கா, பள்ளி, கல்லூரிகள், மார்க்கெட் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் தான் 50 குடிநீர் ஏடிஎம்கள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்து தற்போது முடிவடைந்திருக்கிறது. இந்த ஏடிஎம்களை பொறுத்தவரை 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என 2 வகையிலால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. கிளாஸ் மூலமாகவும் அல்லது தண்ணீர் பாட்டில் மூலமாக குடித்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு 250 குடிநீர் வழங்கக்கூடிய வகையிலும் டேங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து குடிநீர் இழுக்கப்பட்டு முற்றிலுமாக தூய்மையான குடிநீர் என்பது வழங்கப்படுகிறது. மேலும் எவ்விதமான தூய்மை இல்லாமல் நடந்துவிடக் கூடாது என்பதற்கான கண்காணிப்பை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தானியங்கி இருந்தது அருகாமையிலேயே சிசிடிவி கேமராக்களும் தொடர்ந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு தனி குழுவையும் அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, கிண்டி, சிவன் பூங்கா, அண்ணா நகர் உள்ளிட்ட 50 இடங்களில் இந்த பணிகள் என்பது தற்போது முடிவெற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தண்டையார்பேட்டை, மாதாவரம், மணலி, ராயபுரம், அதே போன்று அம்பத்தூர், அண்ணா நகர், அடையாறு, தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இந்த அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுத்திகரிப்பான ஒரு குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது வழங்கப்பட்டிருக்கணும்னா, அதுவும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ரயில் நிலைய அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி, பூங்காக்கள் என பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களை தேர்வு செய்யப்பட்டு இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் நீச்சல் குளம் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தானியங்கி அந்த நீர் அமைப்பை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, அதே போன்ற மேயர் உள்ளிட்டவரும் உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்வு பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் உள்ளிட்டவர்களும் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். அன்புச்செல்வன், சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் ஏடிஎம் அமைக்கும் பணி கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வந்தது. இப்போ குடிநீரை பிடித்துக் கொள்ள ஏதேனும் வரம்புகள் இருக்கா? பொதுமக்கள்கிட்ட என்ன விதமான வரவேற்பு இருக்கு? பொதுமக்களிடம் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் பொது இடங்களுக்கு வரும்போது பிளாஸ்டிக் பாட்டில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வாங்க வேண்டும் என்றால் 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் செலவழிக்கப்பட வேண்டும். அல்லது பொது இடங்களில் இருக்கக்கூடிய குடிநீர்களில் தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலும் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் தான் அதிகமாக பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக இருக்கணும், அதுவும் கட்டணமில்லாத குடிநீராக இருக்கும் பொழுது பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் கட்டணமில்லாத இந்த குடிநீர் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு பகுதியில் கிளாஸ் மூலமாக அப்போதே குடித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும், மற்றதில் வாட்டர் பாட்டில் குடித்துக் கொள்ளக்கூடிய வகையிலான வசதியில் இந்த ஏடிஎம் என்பது அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய வகையில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நீரில் யாரும் கலப்படம் செய்துவிடக்கூடாது அல்லது அசுத்தப்படுத்தி விடக்கூடாது, தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு குழு அமைத்து இந்த அனைத்து இடங்களையுமே கண்காணிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களோட சேர்த்து குடிநீர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னையில் அடுத்தடுத்த பகுதிகளிலும் குடிநீர் ஏடிஎம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு அரசு சார்பில். கண்டிப்பாக நாம் இப்பொழுதே பார்க்கும் பொழுது 50 இடங்கள் என குறிப்பிட்டிருந்தோம். அதிலும் மணலி, அதாவது புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மணலி, மாத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய இடம், மாதாபுரத்தில் ஒரு இடம் நெடுஞ்சாலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்டையார்பேட்டையில் மட்டுமே 7 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரத்தில் பார்த்தோம் என்றால்
ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட அந்த முக்கியமாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமான இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர் என்பது பூங்கா இருக்கக்கூடிய பகுதி உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவிக நகரில் மட்டும் ஒரு 8 இடங்களுக்கு மேலாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அம்பத்தூர் பகுதியில் ஒரு 7 இடங்களுக்கு மேலாகவும், அண்ணா நகர் பகுதியில் ஒரு 4 இடங்களிலும், தேனாம்பேட்டையை பொறுத்தவரை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், மெரினா கடற்கரை, ராயப்பேட்டை மணிக்கூண்டு எதிரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடையாறில் 4 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பிரதானமான இடங்கள் அனைத்தும் தேர்வு செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அதிக இடங்களில் தேவைப்படும் பொழுது அந்த இடங்களிலுமே அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. தற்போது இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டார். நன்றி அன்புச்செல்வன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.